புதுச்சேரியில் நேரம் தகராறு காரணமாக இரு நடத்துனர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பெண் நடத்துனர் மீது பேருந்தை மோத முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் நகர பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய பேட்டரி பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இவை இருந்தாலும் இந்த இரண்டு பேருந்துகளுக்கும் இடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேட்டரி பேருந்து நின்றுள்ளது. இதை பெண் நடத்துனர் தமிழ்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பேட்டரி பேருந்து ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து சென்று பெண் நடத்துனர் மீது மோத முயன்றதாக தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்ற மற்றொரு பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய்க்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், ராதா, முத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரெஸ்டோ பார்களை அகற்ற வலியுறுத்தி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலால் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கூடங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல திருபுவனை தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரெஸ்டோ பார்களையும் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருபுவனை தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தனது ஆதரவாளர்களுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கலால்துறை துணை ஆணையரை சந்தித்து ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என மனு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் அதிக அளவில் அரசால் ரெஸ்டோ பார்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கு நிதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு அநீதி செய்கிறார்கள். எனது தொகுதியில் 21 ரெஸ்டோ பார்கள் உள்ளது. மதுபான கடைகளும் சாராய கடைகளும் உள்ளது. இவை அனைத்துமே அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி இதனை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என தெரிவித்தார். புதுவை அரசின் 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இடைக்கால பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக முழுமையான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான புதுச்சேரி அரசு 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டை இறுதி செய்து கடந்த மாதம் மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் உடனடியாக கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக பட்ஜெட் தொடர்பாக சில விளக்கங்களை புதுச்சேரி அரசிடம் மத்திய நிதி அமைச்சகம் கேட்டது. குறிப்பாக புதுச்சேரியின் கடன் நிலைமை குறித்து கேள்வியையும் சந்தேகங்களையும் கேட்டது. அதற்கு புதுச்சேரி அரசும் பதில் அனுப்பியது. புதுவை அரசின் விளக்கத்தை தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து கிடைத்தது. இந்த தகவலை புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2026-2027க்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இந்த மாதம் இறுதியில் கூடுகிறது. அதற்கு முன்பாக புதுவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகிறது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் மக்கள் பயன்பெற திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பிறப்பிறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெற புதுச்சேரி அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெறும் வகையில் உள்ளாட்சித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 31/10/2025 அல்லது அதற்கு முன்பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை நகராட்சி, கொம்யூனியன் பஞ்சாயத்து மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பதிவுகளில் திருத்தம் செய்யும் வசதியும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. 1/11/2025 முதல் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை மத்திய அரசின் CRS இணையதளத்தில் இருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம். சான்றிதழ் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூனியன் பஞ்சாயத்தை அணுகலாம் என உள்ளாட்சித்துறை அறிவித்துள்ளது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் கருப்பொருளில் ஓடும் ரயிலில் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது. தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை மையமாக கொண்டு காரைக்கால் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலில் மாணவர்களுக்கான வித்தியாசமான ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுவை திருவள்ளூர் கலைக்கூடம் சார்பில் காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை புதிய ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. காரைக்காலில் இருந்து புறப்பட்ட ரயிலில் தொடங்கிய போட்டி மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் சென்றடைந்தவுடன் நிறைவடைந்தது. போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பில் ஓவியங்களை வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு படங்களுக்கு வண்ணம் தீட்டும் போட்டி நடைபெற்றது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்து மாணவர்களை பாராட்டினார். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பின்னர் பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் சிவகுமார், நிர்வாகிகள் மற்றும் படைப்பாளி கட்சி காரைக்கால் நிர்வாகிகள் செய்திருந்தனர். குற்ற வழக்குகளில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதில் இந்தியாவிலேயே புதுச்சேரி 3வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய குற்றப்பதிவுகள் பணியகம் வெளியிட்டுள்ள கிரைம் இன் இந்தியா 2024 அறிக்கையின்படி குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தருவதில் புதுச்சேரியில் 87% பெற்று இந்தியாவிலே 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரி 53.3% உள்ள நிலையில் புதுச்சேரியின் தண்டனை விகிதம் தேசிய சராசரியை விட 34% புள்ளிகள் அதிகமாக உள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு இது சிறப்பான அங்கீகாரமாக கருதப்படுகிறது. மிசோரம் 98% பெற்ற முதலிடத்தையும், டெல்லி 89% பெற்ற 2ஆம் இடத்தையும் வகிக்கின்றன. அடுத்தடுத்த இடங்களில் சண்டிகர், நாகாலாந்து, மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆலங்குப்பம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தற்போது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டினர். கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக தெரிவித்த முன்னாள் மாணவர்கள் இந்த பணியை இனிவரும் காலங்களில் தொடர உறுதியளித்தனர். அவர்களின் சமூக பொறுப்புணர்வு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு மலர்கள் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை ஒட்டி ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறை அருளை பெற்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு சென்னை உள்ளிட்ட நாடு முழுவதும் 9 முக்கிய நகரங்களில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை பாடப்பிரிவுகளில் 124 இடங்கள் உள்ளன. இதில் சேர மாணவர்களிடம் கடந்த 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாணவர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடக்கிறது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை புதுச்சேரி, பெங்களூர், புவனேஸ்வரம், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, மும்பை, டெல்லி என 9 நகரங்களில் இந்த நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான நுழைவுச்சீட்டை மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடார் மகாஜன சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி நடந்த மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக பங்கேற்றனர்.
பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை நாடார் மகாஜன சங்கத்தின் கல்வி திருவிழா 2026 நிகழ்வின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில அளவிலான பேச்சுப் போட்டி சித்தன்குடி நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 200 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது பேச்சு திறமையை வெளிப்படுத்தினர். 6 முதல் 8ஆம் வகுப்பு, 9 முதல் 10ஆம் வகுப்பு மற்றும் 11 முதல் 12ஆம் வகுப்பு என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு முறையே 7000, 5000, 3000 ரொக்கப் பரிசு, நினைவு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டன. புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் கல்வி திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 120 மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமனம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி எங்கள் வலிமையை காட்டுவோம். சிறிய அளவில் புதுவையில் ஆரம்பித்தது போல தமிழகத்திலும் மாபெரும் கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி மக்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை தேவை, கடன் சுமை, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் முன்னேற்றவே லட்சிய ஜனநாயக கட்சி உருவாகியுள்ளது என தெரிவித்தார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த ஊழலின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் நமது மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் அவர்கள் கைக்கு சென்று விட்டதாகவும் தாவேகா மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலரின் ஊழல் புகார், அங்குள்ள அமைச்சர்கள் அவர்கள் துறையை விட்டு தேவையின்றி சிறு குழந்தைகளை இழிவாக பேசுவது, போதைப்பொருள் புகாரை மாத்திரை என கூறுவது, காங்கிரஸ் அமைச்சர் குழந்தைகள் மீதான செயல், திரைப்பட பாடலுக்கு ஆடி பாடுவது என அடிப்படை இங்கீதம் கூட இல்லாமல் செயல்பட்டு மக்கள் அளித்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இதனை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியும் தகுதி இல்லாமல் உள்ளது. பள்ளி குழந்தைகள் முதல் போதைப் பொருட்கள் ஊடுருவிக் கொண்டு இருக்கிறது. மேலும் போதைப் பொருள் ஒழிப்பதற்காக அண்ணாமலை மேற்கொண்ட முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது என்றும் இளைஞர்களால் புதிய மாற்றம் ஏற்படுகிறது என தெரிவித்தார். திராவிட கட்சிகள் வலுவிழந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளனர். அந்த மாற்றத்தை தர லட்சிய ஜனநாயக கட்சி களம் இறங்கியுள்ளது என்றார். தாவேகா ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஈடு செய்யவில்லை. முதிர்ச்சியற்ற முறையில் செயல்படுகின்றனர். தமிழக முதல்வர் விஜய் ஊழலை ஒழிக்க போராடுகின்றார். ஆனால் உடனிருப்பவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி எவ்வாறு சம்பாதிக்கலாம் என யோசிக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். மாற்று கட்சி, மாற்று சக்தி என வந்து திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் அக்கட்சியில் ஊடுருவியதால் மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான் என்றார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேவையெனில் என்கவுண்டர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை போன்று நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும். படத்தில் மட்டுமே அதிரடி ஆக்ஷன் போதாது, அதனை நிஜத்திலும் செயல்படுத்தினால்தான் மக்களும் விரும்புவது எனவும் திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு, குதிரை பேரத்தில் தற்பொழுது சிக்குகின்றனர். எங்கள் தொழிலை விட்டுதான் அரசியலுக்கு வந்துள்ளோம். இங்கு வந்து சம்பாதிக்கும் நோக்கமோ எனக்கு விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ இல்லை என்றார். நம் மாநிலத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதுதான் எனது எண்ணம். அரசு வேலை என்பது பலரின் கனவு. ஆனால் அதனை வரவேண்டாம் என கூறியும் அதனை மீறி கட்சி நிகழ்வுக்கு சென்று உயிரிழந்து அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் என வரும்பொழுது அதற்கு தனித்திறமை வேண்டும், உலகளாவிய திட்டங்கள் வேண்டும், தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் நல திட்டங்கள் செய்ய வேண்டும், நீர், பாதாள சாக்கடை என பல பிரச்சனைகள் உள்ளது. ஜனநாயக நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு அரசியல் அறிவும் மாநிலத்தை அடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தொடர்ந்து 4வது வெற்றியை வில்லியனூர் மோகித் கிங்ஸ் பதிவு செய்தது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவித்தது. பின்னர் 231 ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடிய ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வில்லியனூர் அணிக்காக 94 ரன்கள் விளாசிய பிருத்திவிராஜன் கண்ணா ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மேலும் நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வீழ்த்தியது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து முழுமையான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடவுள் ராமர் பாஜகவிற்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்துக்களின் கடவுள். ஆனால் பாஜக RSS மதத்தின் பெயரால் 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வருகிறது. ரத யாத்திரையை அந்த கட்சி நடத்தியது. நாட்டில் வேலைவாய்ப்பு பிரச்சினை, கல்வி மேம்பாட்டிற்காக பாஜக ரத யாத்திரை நடத்தியது உண்டா? ராமர் கோவிலுக்காக தனியார் அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எந்த தகவலும் கோர முடியாது. மேலும் தனியார் அறக்கட்டளைக்கு எப்படி மத்திய அரசு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது? ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து இதுவரை பாஜக வாய் திறக்கவில்லை. இந்த மோசடி குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேற்பார்வையில் முழுமையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது நடக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கை உத்தரப்பிரதேச அரசிற்கும் அறக்கட்டளைக்கும் அளிக்கப்படும். பேட்டியின் பொழுது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம், சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பாலன், முன்னாள் MLA வைத்தியநாதன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.